எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் ராகி எடுத்துக்கலாம். ராகியில் நிறைய தூசுகள் இருக்கும், அதனால் ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ராகி நல்லாவே ஊறியிருக்கும். இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மேலே ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம தண்ணி இல்லாமல் ராகியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகியை ஒரு மெல்லிசான துணியோ இல்லை துண்டுலேயோ நம்ம போட்டு எக்ஸஸான தண்ணியை நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதே போல் கட்டி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ராகி பாருங்கள் நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கு. நம்ம முதல் நாள் ராத்திரி நம்ம ஊற வச்ச ராகியை அடுத்த நாள் காலையில் நம்ம இதே போல் மெல்லிசான துணியில் கட்டி வச்சோம். அடுத்த நாள் காலையில் நமக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி வந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு நாள் தான் இடையில வரும். ராகியிலேயே ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் எல்லாம் இந்த மாதிரி முளைக்கட்டி வைக்கும்போது பன்மடங்காக பெருகியிருக்கும். பாருங்க, ஒரு சின்ன ராகியில் எப்படி அழகாக முளைக்கட்டி வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த முளைக்கட்டின ராகியை நம்ம 3 விதமாக பயன்படுத்த போகிறோம். முதல்ல ஒரு பகுதி எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 2 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சு அந்த ராகி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி முளை கட்டின ராகி கூழ் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு டம்ளரில் சேர்த்து அதில் 3 ஸ்பூன் தயிரோ இல்லை மோரோ சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான முளை கட்டின ராகி கூழ் தயார். இப்போ நம்ம கூழ் தயார் பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த முளை கட்டின ராகியிலிருந்து இன்னொரு போர்ஷனை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் எண்ணெயும் சேர்த்து தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை அதில் சேர்த்து சுத்திலுமா மறுபடியும் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடை மாதிரி சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் உடஞ்சும் வரும். உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம். மறுபடியும் இதை குட்டி குட்டியாக நம்ம உடச்சி விட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுடலாம். மாற்றினதுக்கு அப்புறம் இதில் 1/4 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு நல்லா வறுத்து அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 4 கீத்து தேங்காயை நல்லா நெய்யில வறுத்து அதையும் அதுல சேர்த்துக்கிறேன். 1/4 கப் வறுத்த நிலக்கடலையை நம்ம மிக்சியில கொரகொரப்பா பொடி பண்ணி அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வெல்லம், அடை, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கடலையில் இருக்கிற எண்ணெய் இது எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னுமே பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் அவங்கவுங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு டம்ளர் ராகி தான் எடுத்தோம். அதை முளைக்கட்டை வச்சு நம்ம அதில் ஒரு பகுதியை கூழ் செஞ்சுட்டோம், இன்னொரு பகுதியை லட்டு செஞ்சுட்டோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறம் அதில் 1 டம்ளர் முளை கட்டின ராகி, அதாவது மீதி இருக்கிற ராகி எல்லாம் சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசி உளுந்தெல்லாம் சீக்கிரமாகவே ஊறிடும், அதனால் 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை மூடி போட்டு மூடி நம்ம அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இதில் பவுடர் பண்ண கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு எண்ணெயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசை வார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம கடைசியில் இருக்கிற அந்த முளை கட்டின ராகியை சூப்பரான டேஸ்டான நம்ம தோசை செஞ்சிட்டோம். எனக்கு நல்லா புளிக்க வேண்டாம், கொஞ்சம் புளிச்சா போதுன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. இன்னுமே உங்களுக்கு மொறுமொறுன்னு தேவைன்னா அப்படியே நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி எல்லா சட்னியும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எந்த ஒரு தானியத்தையும் நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட முளைகட்டி சாப்பிடும்போது அதனோட பலன்கள் இன்னுமே கூடுதலாக நமக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான வீடியோவோட சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்படின்னா ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சிட்டாங்கன்னா காலம் முழுமைக்கும் மறக்காமல் இருக்கணும். அதே சமயம் நமக்கு கெட்டது பண்ணிட்டாங்கன்னா அதை அதே வினாடி மறந்துடணும். அதுவே தர்மம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.